கோவிட் டைமில் இந்த ஃபிஷ் ஹாபி எல்லாமே வந்து ஸ்டாப் பண்ணிட்டேங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ சின்னதாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 வருஷத்துக்கு முன்னாடி கேரளாவிலேருந்து ஷ்ரிம்ப் ஒருத்தர்ட்ட வாங்கியிருந்தேன். மறுபடியும் அந்த கான்டாக்ட் எடுத்து அவர்கிட்டயே ஒரு 2 டைப் ஆஃப் ஷ்ரிம்ப் வந்து வாங்கியிருக்கேன். அதோட அன்பாக்சிங் தான் பார்க்குறீங்க. வீடியோ மட்டும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, நம்ம ஃபிஷ் ஹாபி மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷ்ரிம்ப் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 வெரைட்டிஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஒன்று வந்து ஆம்னோ ஷ்ரிம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிளான்டட் டேங்க்ஸில் ஆல்கேஸ்லாம் ஈட் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டு ஷ்ரிம்ப் வந்து இது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிளடி மேரி ஷ்ரிம்ப்பு. இது வந்து கொஞ்சம் திக் ரெட்டாக இருக்கும். இந்த ரெண்டுமே மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக தான் இருக்கும். இதில் ஆம்னோ ஷ்ரிம்ப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரீடிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டடுன்னு நானும் கேள்விப்பட்டிருக்கேன். பட் அது எப்படின்னு தெரியல. பிளடி மேரி ப்ரீட் பண்ணலான்னு தான் நினைக்கிறேன். ஸோ இந்த தடவை டேங்க் அந்த மாதிரிலாம் எதுவுமே வாங்கலைங்க. சின்ன பழைய டப்பு இந்த மாதிரி இருக்கிற ஐட்டத்துலேயே செட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். ஏன்னா அப்போ தான் எதாவது ப்ராப்ளம்னா டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்குனால சரி அதுக்கு அது ஈஸியாக இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆம்னோ ஷ்ரிம்ப் வந்து மோஸ்ட்லி ப்ரீட் பண்ணுறதுக்கு கஷ்டம்னு சொல்லியிருக்காங்க. அதனால் சென்னை சுற்றி இருக்கிறவங்க யாராவது உங்களுக்கு ஆம்னோ ஷ்ரிம்ப் வேணும்னா சொல்லுங்கள். நான் வந்து உங்களுக்கு பேக் பண்ணி அனுப்பி விட்றேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொளத்தூர்லேருந்து ஒரு பேர் ஆஃப் டைகர் பார்ப் வந்து நார்மலாக கிடைக்கும். பட் இது வந்து வேல் டெயில்னு சொல்லுவாங்க. அந்த டெயில் வந்து பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கும். அது எனக்கு பார்க்கவே ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. அது ஒரு பேர் வாங்கி ப்ரீடிங்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். பார்ப்போம் அது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. நான் உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து அப்டேட் பண்ணுறேன் ப்ரீட் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. நான் ரொம்ப சிம்பிளான செட்டப் தாங்க பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் பண்ணிக்கல. ஸோ உங்களுக்கு ஃப்யூச்சரில் நான் வந்து அப்டேட் கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலில் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆம்னோ ஷ்ரிம்ப் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.